அனைவருக்கும் டெக் ராக்கெட் மணி இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்பில் உங்கள் மொபைலோடைய சார்ஜரில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹோம் சிம்பிள், வி சிம்பிள், பாக்ஸ் போட்ட சிம்பிள், இப்படி நிறைய சிம்பிள்லாம் இருக்கும். இந்த சிம்பிளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். முதல்ல பார்க்க போகிறது இந்த 2 ஸ்கொயர் போட்ட சிம்பிள். இந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் இன்சுலேட்டட் சார்ஜர் அப்படின்னு அர்த்தம். இந்த வகையில் எந்த ஒரு அடிஷ்னல் எர்த் கனெக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கின்ற எலக்ட்ரிக்கல் அசம்பிளிக்கும் மேலே இருக்கின்ற டிவைஸோட அசம்பிளிக்கும் 100% எந்த ஒரு டச்சுமே இருக்காது. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஹேர் ட்ரையர், டார்ச் லைட், ட்ரிம்மர், ஸ்மார்ட் ஃபோன் இப்படி நிறைய சொல்லலாம். கரண்ட் பாஸ் ஆகாமல் இருக்க ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒரு பாதுகாப்பான அமைப்பு தான் இந்த டபுள் இன்சுலேட்டட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. லோக்கல் சார்ஜர்லாம் வாங்குறப்போ இந்த அசம்பிளி கண்டிப்பாக இருக்காது. அடுத்து இருக்கிறது ஹோம் சிம்பிள். இந்த சிம்பிள், இந்த வகையான ப்ராடக்ட் ஹோம் கரண்ட்னு சொல்லக்கூடிய 200 இருந்து 220 வோல்ட் கரண்ட் அளவில் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். ஹோம் யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் மின்னழுத்த கரண்டில் இதை ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சார்ஜர் பிளாஸ்ட் ஆகி வெடிக்கும். சில சமயங்களில் உங்கள் வீட்டில் அனுமதிக்கப்பட்ட கரண்ட் அளவை விட அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிறப்போ உங்கள் மொபைலோடைய சார்ஜர் ப்ளக் பாயிண்ட்லேயே புகஞ்சி கருவி போய் நிற்கும். இந்த சிம்பிள் இன்டோரில், ஹோமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கான சிம்பிள் தான் இந்த ஹோம் சிம்பிள். அடுத்து டஸ்ட்பின் போட்டு ஒரு கிராஸ் போட்டு சிம்பிள் இருக்கும். இது சார்ஜர் மட்டும் இல்லை, உங்களுடைய மொபைலோடைய பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டிருக்கும். எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம குப்பையில் போட்டதும் ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. எலக்ட்ரானிக் வேஸ்ட் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே இதை நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற டஸ்ட்பினில் தூக்கி போடுற பொருள் இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள். அடுத்து சிஇ, கன்ஃபார்மைட் யூரோப்பியன் அப்படிங்கிறது தான் இந்த சிஇ அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சார்ஜரானது வரையறுக்கப்பட்ட உற்பத்தி விதிகளுக்கு உட்பட்டு ஐரோப்பிய தர சான்றிதழ் பெற்ற ஒரு சர்டிஃபைட் சார்ஜர் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் தான் இந்த சிஇ அப்படிங்கிறது. அடுத்து வி சிம்பிள் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கும். இது சார்ஜருடைய எஃபிஷியன்சியை குறிக்கிற சிம்பிள். இது ஒரு சில கண்ட்ரியில் 4 அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கும். நம்ம கண்ட்ரியில் இது 5ன்னு குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இருக்கின்ற ISIEC அப்படின்னு போடப்பட்டிருக்க இந்த சிம்பிளானது, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி பாதுகாப்பாக எல்லா வரையறுக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்க சார்ஜர் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் கம்பெனி சார்ஜரில் மட்டும்தான் பார்க்க முடியும், லோக்கல் சார்ஜரில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.